ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி நாள் போயிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்ல, ஆற்றுக்கு அங்கே எடுத்தது தான். அதோட கண்டினியூஷன் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். இது வந்து காவா போகிற இடத்துல இது 2வது கால்வா 3வது கால்வா தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து சின்ன சின்னது 2 தாண்டி போகணும். சின்ன சின்னதுன்னா கொஞ்சம் இறங்குனா முழுகிடும். அந்த மாதிரி இருந்தது. சரி இதுலலாம் சின்ன சின்னதாக அந்த ஜிலேபி மீன் அதெல்லாம் வந்து சைட்லலாம் நின்றுட்டு இருந்தது. இதில் குட்டி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ அழகாக ஃபுல்லாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? நான் சம்மர் டைமில் போனால் ரொம்ப நாள் இருப்பேன். ஆனால் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா சம்மர் டைமில் ஃபுல்லாக வெயில் கொளுத்திட்டுருக்கும். ஃபுல்லாக எங்கே இருக்கிற தண்ணி அங்கெல்லாம் வற்றி போயிடும். இந்த செடியெல்லாம் கூட சைடில் அந்த வயல் வரப்பெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி கருவாடான மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கும் ஒரு மாதிரி கலரில். இந்த மாதிரி டைமில் ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது பார்க்கவே. சரி அப்படியே பார்த்துட்டு வர வழியில் இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து கிணறு. இதுக்கு முன்னாடியே நாங்கள் இது எங்களோடது தான். ஆனால் இப்போ இல்லை, சேல்ஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதோட இது அதான் அந்த குருவியெல்லாம் நாங்கள் இருக்கும்போது கட்டாது எவ்வளோ அழகாக அந்த தூக்கணாங்குருவி கூடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குருவி தான் இந்த மாதிரி மரத்தில் கட்டும். எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலலாம் எங்கள் வயலில் ஒரு பெரிய பனைமரம் இருக்கும். அதுக்கு ஃபுல்லாக எப்பயுமே கூண்டு இருந்துகிட்டே இருக்கும் மாறி மாறி. அதில் சரி அந்த மாதிரி கட்டியிருந்தது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதான் போகிற ரோடில் ஃபுல்லாக சைட்லலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக வெயில்னே வச்சுக்கோங்க. ஒரு மதிய டைமில் ஒரு 11, 11 மணி மேலேயே இருக்கும். சரி அதான் அந்த தூக்கணாங்குருவி கூடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒரு படத்தில் மாறி மாறி பார்த்துட்டே தான் இருக்கேன். செடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பூ அப்படின்னே எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு இதோட பூ பேர்லாம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இதனால் என்ன யூஸ் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பெரியார் சொன்னல, அது வந்து செகண்ட் போயிட்டு வரும்போது எடுத்தது. இது வந்து 3வது காவா அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பெரிய காவா அப்படின்ற மாதிரி. இப்போ 100 நாள் வேலை வர்றதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஃபுல்லாக இருக்குது. மறுபடியும் வேலைக்கு வந்தப்போ இது நடுவில் வந்து தும்மி வந்து போச்சு பார்த்தீங்களா ரெட் கலரில். நான் அதை கேப்சர் பண்ணவே இல்லை. அது இஷ்டமாக வந்து போச்சு. இப்போ வந்து போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அது உள்ள மீன் குட்டிங்களும் சின்னது இருந்தது. சரி அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துருந்தேன். ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஜாலியாக இருந்தது. பசங்களும் நல்லா இருந்தது. யாராவது வந்திருந்தா கீழே இறக்கியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் தண்ணி வேறு ஃபுல்லாக போயிருந்தது. எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்றதுனால இறக்கலை. இல்லைன்னா இறக்கியிருப்பேன். சரி அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். கீழே இறங்க கூட இல்லை. அங்கே பெரிய ஆற்றுல மட்டும்தான் சைடில் தண்ணி இருந்தது. சரி இறங்கி நிற்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதுக்காக இறங்கலாம். இது வந்து இறங்கணும்னால ஆழமாக தான் இறங்கணும். அதனால் யாரையும் இறக்கவில்லை. பசங்களும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க. இது வந்து பக்கத்துலேயே சவுக்கு செடி ஃபுல்லாக இருந்தது. இதை வந்து நிறைய எங்கள் ஊர் சைடெலாம் இப்போ பயிர் செய்கிறதுக்கு கரெக்டாக முடியல அப்படின்றதுக்காக ஃபுல்லாக சவுக்கு செடி தான் வச்சுருக்காங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி செடி இருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் சின்ன வயசுல மாடு மேய்க்க போகும்போது